ஆண்டவருக்கு நன்றி. நான் கொழும்புலேருந்து வாரேன். என் பேர் புஷ்பா. என் மகளோட பேர் டிமோசினி. மகளை பற்றி ஒரு சாட்சி தான் நான் சொல்ல வந்திருக்கேன். மகள் கொழும்பு பல்கலைக்கழகத்தில் மேனேஜ்மெண்ட் துறையில் படித்து கொண்டு இருக்கிறா. அவள் எப்பயும் சர்ச்சுக்கு போவா, சுபமால சொல்லுவா, எப்பயும் சொல்லுவா, அம்மா நீங்கள் ஆண்டவரை நம்புங்க, ஆண்டவர் எங்களையும் ஒரு நாள் நல்லா வச்சிருப்பான்னு எப்பயும் சொல்லுவா. அப்போ அவங்க 2 வருஷமாக யூனிவர்சிட்டிக்கு போயிட்டு கொண்டு இருக்கா. அங்கே அவங்க ட்ரிப் போகிற நேரம் இப்போ போவ இல்லை. இப்போ கடந்த மாதம் நான் ஜெபத்துக்கு வாரத்துக்கு 5ஆம் தேதி தயாராக இருந்தேன். அப்போ இவங்க யூனிவர்சிட்டியால் ட்ரிப் போகிறேன்னு சொன்னாங்க. அப்போ சரின்னு சொல்லி செப்டம்பர் மாதம் 29ஆம் தேதி இவங்க ட்ரிப் போனாங்க பதுல்லைக்கு போயிட்டு அங்கே 5 நாள் அவங்க அங்கே எல்லா இடமும் சுற்றி பார்த்து எல்லாம் செஞ்சு இருந்தாங்க. அப்போ நான் ஒவ்வொரு நாளும் நைட்டுக்கு கால் பண்ணுவேன், அம்மா செபம் படிச்சுட்டு தூங்குங்க, கவனமாக இருங்கன்னு. அப்போ நான் 1ஆம் தேதி நான் கால் பண்ணினேன், இல்லை அம்மா நாங்கள் நாளைக்கு பகலுக்கு வெளிக்கிட்டு வந்துடுவோன்னு. அப்போ நான் 2ஆம் தேதி பகல் கால் பண்ணி, இல்லை நாங்கள் எல்லாம் ரெடியாகி இருக்கிறோம், நாளைக்கு காலையில் அம்மா உங்களோட கண்ணு முன்னுக்கு நான் வந்து நிற்பேன், நீங்கள் பயப்படாதீங்க, நீங்கள் 5ஆம் தேதி தானே தியானம் போகிறீங்கன்னு சொன்னான். அப்போ சரின்னு சொல்லி 3 மணிக்கு கால் பண்ணி சொன்னான். அப்போ நாங்கள் எப்பயும் பின்னேரம் 6 மணிக்கு வீட்டில் செபமால படிப்போம். இப்போ இவ யூனிவர்சிட்டியில் வரக்குள்ளேயே கேட்பா, அம்மா செபம் படிச்சிங்களான்னு தான் கேட்பா. அப்போ அன்றைக்கும் அதே மாதிரி தான் நாங்கள் 2ஆம் தேதி பின்னேரம் 6 மணிக்கு செபமால படித்து கொண்டு இருந்தோம். அப்போ இவ கோல் எடுத்தா. அப்போ நான் பேரை பார்த்துட்டு இப்போ டென்ஷனாக பேசுனா. அப்போ நான் செபமாலையெல்லாம் படித்து முடிஞ்சுட்டு அப்பா கிட்ட சொன்னேன், நாங்கள் வீட்டில் தானே இருக்கிறோம். இவ கால் பண்ணி கேட்டால், அம்மா கவனமாக இருங்க, அப்பா நீங்களும் கவனமாக இருங்க, தங்கச்சி கவனமாக இருங்கன்னு. இப்போ நான் சொன்னேன், இவ நாங்கள் வீட்டில் இருக்கிறோம், ஏன் இப்படி டென்ஷனாக பேசுகிறான்னு. இப்போ நான் திரும்ப ஒரு 7:30 மணி போல் ஃபோன் எடுத்தேன். இப்போ ஃபோன் எடுக்கக்குள்ளே இவ எடுக்கலை, வேறு யாரோத்தான் எடுத்தாங்க. அப்போ எடுத்ததுக்கு பிறகு அவங்க சொன்னாங்க, இப்படி டிமோ ஸ்டேஷனில் விழுந்துட்டா அப்படின்னு. அப்போ நான் முதலாவது எனக்கு ஒரு தாயாக நான் அழுதுட்டேன். அழுததுக்கு பிறகு நான் ஏசப்பா கிட்ட சொன்னேன், ஏசப்பா உங்களோட புள்ள அவள் எப்படி போனாலும் அதே மாதிரியே தான் எனக்கு திருப்பி வரணும்னு சொல்லி. அப்போ இவங்க எல்லோரும் ஸ்டேஷன் போயிட்டு நின்றுருக்காங்க, பதுல்லையில் தான் இருந்தாங்க ட்ரெயின் ஏற. அப்போ இவ எப்பயுமே ரொம்ப கவனமாக இருப்பா. இப்போ இவ பிள்ளைகள்கிட்ட சொன்னாவா, எல்லோரும் சைட்டில் ஓரம் அந்த லைனுக்கு அங்கிட்டு நிற்போம், ட்ரெயினில் எங்களுக்கு இடம் கிடைக்காட்டி பரவாயில்ல, பாதியில் இடம் கிடைக்கும், நாங்கள் கீழே சரி உட்காந்து போவோம்னு சொல்லி தான் எல்லாம் நின்று கொண்டு இருந்திருக்காங்க. அப்போ எல்லாம் ட்ரெயின் நிற்க இடம் பிடிக்கிறதுக்காக பின்னுக்கால யாரும் ஓடி வந்தவங்க இவளை தள்ளி விட்டுட்டு போயிட்டாங்க. இப்போ நேராக விழுந்தது எப்படி ட்ரெயினுக்கு அடியில் போனான்னு தெரியா, ட்ரெயின் கொண்டிருந்துச்சு. இப்போ ட்ரெயினுக்கு நடுவில் தான் புள்ள நிற்கிது, புள்ள ட்ரெயின் நடுவில் நிற்கி, ட்ரெயின் இவனுக்கு மேலால் போகுது. அப்போ ஸ்டேஷனில் இருக்கிறவங்க எல்லாம் கத்தி அழுவ தொடங்கிட்டாங்க. இவளோட கூட போன பிள்ளைகள் எல்லாருமே அழுதுட்டாங்க, இப்படி டிமோ விழுந்துட்டான்னு. அப்போ இவன் நடுவில் நின்று இப்போ இவங்க கத்துற சத்தமும் கேட்குது, அந்த ட்ரெயின் சத்தமும் கேட்குது. அப்போ ஸ்டேஷனில் போய்ட்டு ட்ரெயின் நின்றதோட இவவா கேட்டாமல் இன்ஜின் ஆஃப் பண்ணியாச்சான்னு கத்தி கேட்டுட்டு இந்த பேக் எல்லாம் கழட்டி போட்டு அந்த பக்கத்தால் வெளியே வந்துட்டாவான். ஆனால் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல ஒரு ரத்த காயமும் ஒரு சின்ன கீறல் கூட இருக்கல்ல. இந்த ஸ்டேஷன் மாஸ்டர் டக்குன்னு இவளை கட்டி பிடிச்சிட்டு சொன்னாரா, நான் 20 வருஷம் இந்த ஸ்டேஷனில் சேவை செய்கிறேன், ஒரு நாள் கூட நான் இப்படி ஒரு லக்கியான கேர்ளை நான் பார்த்ததே இல்லைன்னு. இப்போ அங்கனே ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது, அந்த ஹாஸ்பிட்டலில் இவளை கொண்டு போயிட்டு உடனே செக் பண்ணியிருக்காங்க. இவங்க செக் பண்ணிவிட்டு அவங்க சொன்னாங்க, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்கள் இதே ட்ரெயினில் தேத்தலா ஹாஸ்பிட்டலுக்கு நீங்கள் போயிட்டு அங்கே அட்மிட் ஆகுங்க, உங்களுக்கு ஸ்கேன் எக்ஸ்ரேலாம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆம்புலன்ஸ் எல்லாம் கால் பண்ணி அதே ட்ரெயினில் தான் தேத்தலா ஸ்டேஷன் போகிற நேரம் இவ செபம் படிச்சுக்கிட்டே போனாவான். சிறகு நிலையில் என்னாலும் என்னை காத்துக்கோங்க இறைவான்னு சொல்லி இந்த செபத்தை படிச்சுக்கிட்டே போயிட்டு. இப்போ நாங்கள் ஒரு 8:30 மணிக்கு அவங்க கால் பண்ணாங்க, எனக்கு ஹாஸ்பிட்டல் போயிட்டோம், அவள் எக்ஸ்ரே எடுக்கிறது கொண்டு போயிருக்காங்க, எக்ஸ்ரேக்கு பிறகு தான் என்ன நடக்கும்னு தெரியும்னு. அப்போ 1 மணி நேரத்தில் நாங்கள் கால் பண்ணோம். அப்போ இவ சொன்னோம், அம்மா எக்ஸ்ரே எல்லாம் எடுத்து ஸ்கேன் எல்லாம் எடுத்தாங்க, எனக்கு என்ன சரி பிரச்சனை இருந்தால் அவங்க ஐசியூவில் எங்கே சரி போட்டிருப்பாங்க, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா இருந்துக்கிட்டு. அப்போது நான் அந்த நைட் ஃபுல்லாக செபம் படித்து தருந்தேன். அப்பாவுக்கு எப்படி விழுந்ததுன்னு தெரியாது, ஸ்டேஷனில் விழுந்தான்னு தெரியும், ட்ரெயினுக்கு நடுவில் விழுந்தது கதை தெரியாது. இப்போ மறுநாள் 10 மணிக்கு டாக்டர் பார்த்துட்டு சொன்னாரா, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் இன்றைக்கி பகல் டிக்கெட் பெட்டி வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு. அப்போ இப்போ டிக்கெட் பெட்டிட்டு அந்த ரூமில் வந்த பிறகு தான் எனக்கு கோல் அடித்தா, அம்மா நான் இப்படி தான் விழுந்து இருந்துக்கிட்டு எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்கள் பயப்பட வேணாம், நாங்கள் இன்றைக்கி பின்னேரம் ட்ரெயினுக்கு ஏறுறோம், நாளைக்கு காலையில் நாங்கள் ஸ்டேஷன் வந்துடுவோம், நீங்களும் அப்பாவும் தங்கச்சும் வாங்க,
நாங்கள் அப்படியே சர்ச்சுக்கு போயிட்டு ஆண்டவருக்கு நன்றி சொல்லிட்டு போவோம் அப்படின்னு சொல்லி. அப்போ எனக்கு அந்த மறுநாள் தான் தெரியும் இவ்வளோ விழுந்த மாதிரி. அப்போ அதுக்காக வேண்டி நான் வந்து செபம் படித்து இருந்தேன். அப்போ இவங்க 6 மணிக்கு வந்துடுறேன்னு சொன்னாங்க. நான் 4 மணிக்கு எழும்பி ரெடியாகவே ஸ்டேஷனுக்கு போகிறேன். இவங்க வந்தாங்க. இப்போ வந்ததுக்கு பிறகு சொன்னால், அம்மா நாங்கள் அந்தோனியார் சர்ச்சுக்கு போவோம். இப்போ அந்தோனியார் சர்ச்சுக்கு போயிட்டு நாங்கள் குடும்பமாக போயிட்டு செபம் படிச்சுட்டு இவ சொன்னால், அம்மா நான் அடுத்த முறை தியானத்துக்கு வாரேன், நீங்கள் வந்து சாட்சி சொல்லுங்கள், ஆண்டவர் எனக்கு மறுவாழ்வு கொடுத்துருக்காரு, ஆண்டவருக்கு கோடான கோடி நன்றி அப்படின்னு சொல்லி அதுக்கு பிறகு வெள்ளிக்கிழமை தான் வந்தா. அப்போ எனக்கு சனிக்கிழமை தியானத்துக்கு வர இல்லாது திரும்ப நான் எக்ஸ்ரே எல்லாம் எடுக்க கொண்டு போயிட்டு ஸ்கேன் எல்லாம் எடுத்து பார்த்துட்டு ஒரு குறையும் இல்லாமல் ஆண்டவருக்கு என் பிள்ளைய உயிரோடு என்னை முன்னுக்கு கொண்டாந்து தந்ததுக்கு ஆண்டவருக்கு கோடான கோடி நன்றி.